விருதுநகர் மாவட்டத்தில் 2.5 வயது பிஞ்சு குழந்தையை தந்தையே கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி மறைத்த சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது. குழந்தையை காணவில்லை என கண்ணீர் நாடகம் போட்டு தப்பிக்க முயன்ற கொடூர தந்தை போலீசில் சிக்கியது எப்படி? விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு அருகே உள்ள கோட்டையூரைச் சேர்ந்தவர்கள் பாண்டிச்செல்வம் வனிதா தம்பதி. திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆன நிலையில் அவர்களுக்கு பார்கவி என்ற 2.5 வயது பெண் குழந்தை இருந்தது. பாண்டிச்செல்வம் மதுரை திருமங்கலத்தை அடுத்து தனியார் உற்பத்தி தொழிற்சாலையில் மேலாளராக பணியாற்றி வர, வனிதா கோட்டையூரில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் பணியாற்றினார். அன்பாக நகர்ந்த அவர்களின் குடும்ப வாழ்க்கையில் முன்கோபம் பெரிய விரிசலை உண்டாக்கியது. அதனால் கடந்த 2 மாதங்களாக கணவன் மனைவி இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். குழந்தையை யார் பார்த்து கொள்வது என்பதிலும் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டது. அதில் சில நாட்கள் மட்டும் குழந்தை தாயிடம் வளர்ந்தது. வேலைக்கு செல்லும் பொழுதெல்லாம் குழந்தையை அவர் தன்னுடனே அழைத்துச் சென்று வந்தார். ஆனால் அது தீப்பெட்டி தொழிற்சாலை என்பதால் மகளின் உடல் நலனுக்கு கேடு என கூறி பாண்டிச்செல்வம் சண்டையிட்டுள்ளார். வேண்டுமென்றால் நீ பார்த்துக்கொள் என வனிதா கூறியதால் குழந்தை தந்தையின் கைக்கு வந்தது. அங்குதான் எல்லாம் தலைகீழாக மாறியது. புதன்கிழமை திடீரென பாண்டிச்செல்வம் திருமங்கலம் காவல் நிலைய வாசலில் நின்றுள்ளார். தான் வேலைக்கு செல்லும் போது உடன் அழைத்துச் செல்லப்பட்ட தனது குழந்தையை காணவில்லை என கண்ணீருடன் புகாரளித்துள்ளார். 2.5 வயது குழந்தை என்பதால் அடுத்த சில மணி நேரங்களில் தனிப்படை அமைத்து போலீசார் களத்தில் இறங்கினர். குழந்தையை யாராவது கடத்தி இருப்பார்களா என்ற கோணத்தில் பாண்டி பணியாற்றிய தொழிற்சாலையில் CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து தேடலில் இறங்கினர். ஆனால் அதில் எந்தவித துப்பும் கிடைக்கவில்லை. பதிலுக்கு பேரதிர்ச்சியாக தொழிற்சாலையின் ஓரத்தில் லப்பம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மாவு மூட்டைகளுக்கிடையே கடும் துர்நாற்றம் தான் வீசியது. எங்கிருந்து வீசுகிறது அந்த துர்நாற்றம் என தேடி பார்த்தபோது மாவு மூட்டைகளுக்கு நடுவே சாக்கில் சடலமாக கிடந்த பாண்டியின் குழந்தையை கண்டு தொழிலாளர்கள் அரண்டு போனார்கள். உடனே போலீசாருக்கு அதை தெரியப்படுத்த சாக்கு மூட்டையை பிரித்து உள்ளே அழுகிய நிலையில் குழந்தையை மீட்டுள்ளனர். காணாமல் போனதாக கூறப்பட்ட குழந்தையை கொன்று சாக்கில் கட்டி வீசியது யார் என ஷாக் ஆகினர். முதற்கட்டமாக வெளியாட்கள் யாரும் இப்பகுதிக்கு வந்து செல்லவில்லை என்பதை கண்டுபிடித்த போலீசாருக்கு குழந்தையின் தந்தை மீது லேசான சந்தேகம் உண்டானது. குழந்தையை பறிகொடுத்துவிட்டு தவிப்பது போல கண்ணீர் விட்டு புலம்பியவரை காவல் நிலையம் அழைத்து அதட்டி விசாரிக்க எல்லா உண்மைகளும் வெளிவந்தது. ஆம், பெற்ற குழந்தையை தந்தையை கொடூரமாக கொலை செய்தது அம்பலமானது. சம்பவத்தன்று பாண்டி தனது மனைவியிடம் செல்போனில் பேசி சண்டை போட்டுள்ளார். அப்பொழுது இடையில் அழுது கொண்டே இருந்த தனது குழந்தையை ஆத்திரத்தில் காலால் எட்டி உதைத்து கீழே தள்ளிவிட்டுள்ளார். சிறிது நேரம் கழித்து குழந்தையை வந்து பார்த்தபோது தண்ணீர் தொட்டிக்குள் தனது மகள் இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். ஆம், எட்டி உதைக்கப்பட்ட குழந்தை தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து துடிதுடித்து உயிரை விட்டது. வெளியில் தெரிந்தால் போலீசில் சிக்கிவிடுவோம் என்ற அச்சத்தில் உண்மையை மறைக்க குழந்தையின் சடலத்தை சாக்கு மூட்டையில் கட்டி தான் வேலை பார்க்கும் தொழிற்சாலையில் ஒரு ஓரமாக மறைத்து வைத்துள்ளார். பின்னர் மகளை காணவில்லை என போலீசில் கண்ணீர் நாடகம் போட்டுள்ளார். இதனையடுத்து பாண்டிச்செல்வத்தை கைது செய்த போலீசார் பெற்ற மகளை கொன்ற குற்றத்திற்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.